ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டைலில் இன்றைக்கி கத்திரிக்காய் சட்னி இந்த மாடுலேஷனில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கோங்க. அப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா போட்டு அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் இதில் போட்டுக்கிறேன். நான் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு புளி போட போகிறதில்ல. இது நாட்டு தக்காளி நல்ல புளிப்பாக இருக்கும், அதனால நான் புளி போடல. உங்களுக்கு ஹைப்ரிட் தக்காளி இருக்குதுன்னா கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுடுங்க. போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதையும் அதில் போட்டுடுங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த லெவல் ஆகிடும். பார்த்தீங்களா, வா நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சிடலாம். அவ்வளோதான், வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு உப்பு எல்லாமே போட்டிருக்கிறதுனால நம்ம தண்ணி விடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை தண்ணி கொஞ்சம் விடணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடும். வேணால் ஒன் டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேணால் ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.